திமுக என்னடா செஞ்சா? உனக்கு ஒண்ணும் செய்யல. 1952 இருந்து இது வரைக்கும் நடந்த பொது தேர்தலில் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு முதலா இஸ்லாமிய தமிழ்நாடு முதல் வேட்பாளர் நான் தான். திமுக நிறுத்தல, அண்ணா திமுக நிறுத்தல, எவன் நிறுத்தல, நான் தான் நின்றேன். நீ என்ன மதமாவும் பார்க்கல, என்ன நீ இனமாவும் பார்க்கல. ஏவா வேலு வாரிசு இருக்கிறான், கேனர் வாரிசு இருக்கிறான், தங்கப்பாண்டிய வாரிசு தமிழச்சி இருக்கு, துரைமுருகன் வாரிசு இருக்கு, பொன்முடி வாரிசு இருக்கு, தயாநிதிமாறன் வாரிசு இருக்கு, எல்லாரும் வாரிசு இருக்கு. நாகூர் அடிபாட வாரிசுக்கு எங்கடா? எங்க ரஹ்மான் கானோட வாரிசு இல்லையா? டிபி மைதீன் கானுக்கு வாரிசு இல்லையா? கடலூர் இஸ்மாயிலுக்கு வாரிசு இல்லையா? ஆயிரம் விளக்கு ஹுசேனுக்கு வாரிசு இல்லையா? துறைமுக ஹாஜாவுக்கு வாரிசு இல்லையா? எங்கடா இஸ்லாமியர் வாரிசுகளுக்கு சட்டமன்றத்தில் பார்லிமெண்ட் எங்கடா இடம்? பாய் நீ அதெல்லாம் கேட்காத பாய். வா ஓட்ட போட்டு பிஜேபி உள்ள வந்து உன்னை பின்னாடி ரிவிட் அடிச்சிருவான். மிரட்டா நீ பாந்து பயந்துட்டு போயிட்டே இருக்க. அந்த அச்சுறுத்தல் உனக்கு மானமுள்ள களிமா சொன்னவன் நல்லா சிந்திச்சு பாரு. 55 லட்சம் ஒரு சிட்டிங்க்கு முகில் ரோத்துக்கு ஃபீஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில். அது என்னடா அஃபிடவிட் போட்டிருக்கான் திமுக? அதே கோயம்புத்தூர் சிறைக்குள்ள போன அந்த குற்றவாளிகள் இன்னும் அதே மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்கள மருத்துவ விடுப்புல விட்டா வெளியில் இருக்கக்கூடிய இந்து முக்கிய பிரமுகர்களுக்கு உயிர் ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவ விடுப்பை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறது. நல்லா இருக்குல்ல? இந்த அஃபிடவிட்டுக்கு என்னடா யாரா போட்ட அஃபிடவிட்? யார் போட்ட அஃபிடவிட்? நீங்க ஏதாவது பேசணும். எது பேச பொருளா இருக்கணும்? நீங்க எது பேச பொருளா இருக்கணும்? சீமான் விஜயலட்சுமி பேச பொருளா? சீமான் ஆமக்கரி பேச பொருளா? சீமான் 74 பேச பொருளா? எது பேச பொருளா இருக்கணும்? எது கருப்பொருளாக இருந்து நீ பேச வேண்டிய, எதை விவாதிக்க வேண்டாம். நீ எதை பேசிக் கொண்டிருக்காய்? அவதூறை பேசிக் கொண்டிருக்கிறாய். அர்த்தமுள்ளவற்றை மறந்து விட்டு அவதூறை பரப்பி கொண்டிருக்காய். அதுபோலதான் உண்மையும் பரப்பப்படும். ஏங்க சாராயம் ஹராமா ஹலாலா? ஹராம். வருஷத்துக்கு 75,000 பெண்களோட கருசமணி அருந்து போதே, தாலி அருந்து போகுதே. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற 13 14 15 வயசு பையன், பள்ளிக்கூட பையன் மது அருந்துறானே, மது குடிக்கிறானே. தமிழக வீதி எங்கும் சாராயம் ஆறாக ஓடுகிறது. ஹலாலா ஹராமா? ஹராம். என்ன இளவுக்கு திரும்ப திமுக வாக்களிக்கிற? எதுக்கு நீ வாக்களிக்கிற? அதெல்லாம் இல்லை. அவரு கொஞ்சம் இந்து கடவுளை திட்டுறாரு, இந்துக்களை திட்டுறாரு. உனக்கு தான் ஒரு இளவு மயிரும் செய்யலையா? நீ அதில் குழுந்துட்ட, மவுந்துட்ட. பாய் டோட்டலி சர்டன்லி நாட் குட். இது ஏற்புடையது அல்ல. இது மாறி வா. நானும் திமுக முன்னாள், இங்கே உள்ள எல்லாருமே திமுக முன்னாள் அடிமை. நாங்கள் எல்லாருமே திமுக உன்னை விட ஊபிசே, தாண்டின ஊபிசே, பெருத்த அடிமை. இந்த பாரு திமுக அடிமை, முன்னாள் அடிமை கை தூங்கப்பா. எவ்வளோ பேர் இருக்கான் பாரு. எல்லாம் நானும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் திமுக அடிமை. நானும் மாறி வா. லே கருணாநிதிக்கு பிறந்தோடனே மாறி போயிட்டாம்டா. காதர் பாச்சாக்கு பிறந்த நீ ஆம்படே இப்படியே நிக்கிற மல்லு கட்டுற. நீ மல்லு கட்டுற? ஊழல் லஞ்சம் பெருபரின் சாபம் உண்டாக்குன்னு நபிகள் பெருமானா சொல்றாங்க. வட்டி வாங்குறவன் வீட்டு நல்ல கூட சோத்தை தின்றாதா பீக்கு சமன் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்க நீனு முழுக்க இந்த அனாச்சாரம் கொண்ட திமுக பின்னாடி எப்படி நீ வாக்களிச்சு போவ? என்ன சொல்லுவ? அல்லாட்ட என்ன சொல்லுவ? இதில் உங்களுக்கு 2 மூளை 4 மூளை உள்ளவன் திமுகவில் இருப்பான். சில அந்த இஸ்லாமிய அமைப்பு கட்சியெல்லாம் இருப்பான். அவன் இதில் யாராவது மறுப்பு கொடுத்தா நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு நாளைக்கே வெளியாயிடுறேன். சவால். இது சவால். ஆதாரத்தோட பேசுவோம். வா. என் தம்பி திருமுருகன் பேசினாரு. ஆடு மாடுலாம் நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் என்ன பண்பாடா அப்படிலாம் கேட்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது பிரச்சனை இல்லை, ஆடு மாட்டை பேசுறது பிரச்சனை இல்லை. நான் இப்போ கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நாய் என்ன சூழ்ந்துருச்சு. நாய் டாக்ஸு வந்துட்டு ஒரே பிரச்சனை. ஏய் உனக்கு என்னையா பிரச்சனை? உங்கள் ஆளு சீமானை வந்து ஆட்டுக்கு பேசுகிறாரு, மாட்டுக்கு பேசுகிறாரு, கோழிக்கு பேசுகிறாரு, வாத்துக்கெல்லாம் பேசுகிறாரு. நாய்க்கு எங்களுக்கு பேசினாரா? எங்களுக்கு நடந்த துயரத்தை கேட்டாரா? எங்களுக்கு நடந்த வன்புருவை இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உனக்கு என்ன சிக்கல்? அப்படின்னா 139 நாய்க்கு கருத்தடை பண்ணுறேன்னு இந்த திமுக நாய் 20 கோடி ரூபா அட்டையை போட்டிருக்கான். இல்லை ஒரு நாய்க்கு 2 லட்ச ரூபா கூட மிச்சம் பாக்கி இருக்கடா. 139 நாய்க்கு கருத்தடை. சரிப்பா, அதுல என்ன சிக்கல்? அதுல 4 நாய் வந்துருச்சு. வந்து இங்க பாருப்பா, அவங்க பேச்சை கேட்டு நான் பாட்டில் எங்க ஆளோட போயிட்டேன். எனக்கு 8 புள்ள கருத்தடை செஞ்சிருக்கான்னு தானே போனேன். 8 புள்ள. அங்கிட்ட என் கசின் சிஸ்டர் இன்னொரு ஆள் இருக்கு. அது நமக்கும் எங்க வீட்டுக்காரரு கருத்தடை பண்ணிட்டாங்கன்னு அது அந்தண்ட போயிருக்கு. அதுக்கு 9 புள்ள. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? நாயிடம் கூட திருடக்கூடிய ஒரு தன்மையை வைத்திருக்கிறது தான் திமுக. நாயை கூட அவன் விடலை. கொள்ளையடிக்கலாம், நீ சுரண்டலாம், சுருட்டலாம். அதுக்கு ஒரு எல்லை வேணாமா? என்ன சிக்கல் இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்கொள்கிறோம்னா, இந்த திராவிட அரசியல் தமிழ் சமூகத்தை 2 கூறுகளாக பிரிச்சிருக்கு. ஒன்று மதமாக பிரிச்சிருக்கு, ஒன்று சாதியாக பிரிச்சிருக்கு.
இந்த ஆரிய பூச்சாண்டிய, இந்த பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு ஒருத்தன் இங்கே அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். நான் ஆர்எஸ்எஸ் எனக்கு தெரிஞ்ச எதிரி, பிஜேபி எனக்கு தெரிஞ்ச எதிரி. எதிரியை விட துரோகி ஆபத்தானவன். திமுக இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் மண்ணுக்கே, தமிழர்களுக்கே ஒரு துரோக கட்சி. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க 2024 தான் உத்தரகாண்டில் வந்து பொது சிவில் சட்டத்தை பிஜேபி ஆட்சி அரியணைக்கு வந்து இப்பொழுதுதான் அவன் அதை அமுல்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. தப்பு. 2009 பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலே அமுல்படுத்தின ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த பொது சிவில் சட்டத்தை, அதில் உள்ள முக்கிய சரத்தை, a spinal cord, a backbone of, அதுதான் பொது சிவில், காமன் சிவில் லாவில் பெருசு, அதுதான் திருமண சட்டம். அந்த பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலே முதல்ல 2009 கொண்டு வந்த கருணாநிதி. மறுத்து பேச சொல்லு ஒரு திமுக காரன, மறுத்து பேச சொல்லு. இன்னைக்கு நீ பேசிட்டு இருக்க, நீனு அவன் அன்னைக்கு கொண்டு வந்துட்டான். இந்த வக்ஃப் சட்டம், வக்ஃப் சட்டம் 14,000 கோடி ரூபாய் சொத்தை மீட்டிருக்காரு மரியாதைக்குரிய சேகர் பாபு. 14,000 கோடி ரூபாய் சொத்தை மீட்டு இருக்கிறாரு. சிவன் சொத்து கொலநாசம் அவன் நம்புறான், அதனால மீட்டான். லட்சக்கணக்கான ஏக்கர் வக்ஃப் போர்டு நிலங்கள் இங்க தரிசா இருக்கு. அண்ணா அறிவாலயம், கலைஞர் அறிவாலயம் திருச்சியில் இருக்கிறது வக்ஃப் போர்டு லேண்டு. 1.5 ஏக்கரு, 4 சென்ட் இடம் கேட்டான். எங்க பாய்மாரு தொழுவுறதுக்கு ஒரு இடம் கொடுறா, டே தொழுவுறதுக்கு ஒரு இடம் கொடுங்க. மிஸ்டர் கே நேரு, நேரா போற நேரு, கோணலா போற நேரு, 4 சென்ட் இடம் தாடா. நன்னாங்க 16, 4, 20, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, 75,000 ஸ்கொயர் ஃபீட்டை விட்டு கொடுக்குறான். ஒரு பள்ளிவாசல் கட்ட கூட உனக்கு வக்ஃப் போர்டில் இடம் தரல. திருச்சி கலைஞர் அறிவாலயம் நிற்கும் பாரு, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் பாரு, வக்ஃப் போர்டு லேண்டு. என்னோட வக்ஃப் போர்டு கல்லூரியில் யாரும் இங்க பேராசிரியர் வரலாம், இந்து வரலாம், முஸ்லீம் வரலாம், கிறிஸ்தவம் வரலாம், பௌத்தம் வரலாம், சீக்கியம் வரலாம், எவனும் பேராசிரியர் வேலையை வாங்கலாம். எனக்கு இருக்கிறது ஒரே கல்லூரி, மதுரையில் வக்ஃப் போர்டு கல்லூரி. இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் தான் கல்வி வேலை பார்க்கக்கூடிய, அரசால் ஆரம்பிக்கக்கூடிய கல்வி நிலையத்தில் இஸ்லாமியர்களுக்கு வேலை இல்லை என்று சட்டம் போட்ட ஒரு மாநிலம் ஊபி. யோகி ஆதித்யநாத் இல்ல, ஸ்டாலின். மறுத்து பேச மாஞ்சா இருந்தா என்கிட்ட பேசு. இந்த சட்டம் போட்டவன் திமுக. நான் கோயிலில் வேலை கேட்கல, கோயிலில் வேலை கேட்கல. நான் இந்து சமய அறநிலைத்துறை ஆரம்பிக்கிற பள்ளி கல்லூரியில் எனக்கு வேலை கேட்குறேன். இவன் கல்வியில் காவியை கொண்டு வந்துட்டு இவன் ஊருக்கு உபதேசம் எடுக்கிறான். எங்களை பார்த்து பேசுகிறான் இவன் பிஜேபியோட பி டீம்னு. பலாயிரக்கணக்கான போஸ்டிங் வரப்போது. ஒரு பியூன் வேலை கூட இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. இவன் திமுக. என்ன சிக்கல், நீ ஏன் நீ திமுகவுக்கு அடிமை ஆகிட்ட அப்படின்னு அந்த வரலாறை பார்க்குறேன் நான். இதே மண்ணில் பழனி பாபா, இதே மண்ணில் நாயா நக்கி பிழைப்பதை விட ஒருவருடைய அடிமையாக வாழ்வதை விட, சரணடைந்த அடிமையாக வாழ்வதை விட சாவது மேல் என்று முழக்கமிட்ட பழனி பாபா 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மண்ணில் திமுக என் முதுகுல குத்தினா துரோகி என்று முழக்கமிட்டான். சஹீது பழனி பாபா முழக்கமிட்டான். நீங்கள் எந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கான அரசியல் நீங்கள் தொடங்கி இருக்க வேண்டும். எந்த புள்ளியில் பழனி பாபா திமுக என் முதல் குத்திய துரோகி என்று சொன்னாலும் அந்த புள்ளியிலிருந்து நீ உனக்கான அரசியலை தொடங்கி இருந்தால் நீ ஆட்சி அதிகாரத்தில் வந்திருப்பாய். எவனுக்கோ ஒருவனுக்கு கூலி வேலை செய்யறதுக்கு நீ போயிட்ட, அடிமாட்டு வேலை பார்க்க போயிட்ட. நீனு பச்சை துரோகி திமுக, முதுகுல குத்தினவன். நான் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக்கோட தாய், மனைவி, தங்கை எக்கால் பள்ளிவாசல் நடுவில் முதல்ல ஜமாத்தார்கள் கூட்டு வந்து நிப்பாட்டுறான். திமுக நம்பி புரோஜனம் என்ன, கண்ணீர் விட்டு அழுதாங்க. 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகளாக கிடக்கிறான். 5 வேளை தொழுகு வாங்கலாமா ஜெயிலில். ஒவ்வொரு வேலைக்கும் தொழுக முடிஞ்ச வந்தோட சிறை காவலர் அடிப்பாங்களாமா. நல்லா இருக்குல்ல, கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டின் காவல்துறை அமைச்சர் வந்து ஐயா ஸ்டாலின் தான். தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா? யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக போடப்பட்ட பொய் வழக்கு இன்னும் விசாரணை கைது, இன்னும் சார்ஜ் ஷீட் போடல. யார் பேசுவா இதை? யார் பேசுவா? பிஜேபி பிடிஎம் நீ எவனை கை நட்டியோ அவன் தான் பேசுவான். ஏன்? அது எங்களுக்கு வலிக்காம தமிழன் இஸ்லாமியன் என்பதற்காக அல்ல, அவன் தமிழன், இந்த நிலத்தின் மகன், பூர்வக்குடியாளன். நாங்க பேசுவோம். எந்த இடத்துல திமுக உனக்கு துணை நின்றா சொல்லு? கோயம்புத்தூர் அவன் யாரோட ஆட்சியில? சீமான் ஆட்சியா? திமுக ஆட்சி. யாரோட ஆட்சி நடந்த சிக்கல்லாம்? அவன் தான் காரணம். என் தம்பி கரிகாலன் சொன்னான் தெரியுமா?
இந்த நாடு முழுக்க சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் ஆணிவேர் மூலவரம் இவ்வளோ பெரிய அசுர பலத்தோட பெரும்பான்மை பலத்தோட இன்னைக்கு பிஜேபி நிற்கிறான். யார் தெரியுமா காரணம்? 13 நாளில் ஜெயலலிதா அவனோட ஆட்சி அதிகாரத்தை கலட்டி விட்டு இறக்கிட்டா ஜெயலலிதா. தாங்கிட்ட உள்ள 18 எம்பியை கொண்டு போய் அப்படியே வாஜ்பாய் காலில் வச்சு அவன் காலை நக்கி குடிச்சு 6 மந்திரி பதவி வாங்கி 5 ஆண்டு காலம் நிரந்தரமாக அந்த நாட்டை ஆள விட்டு வேடிக்கை பார்த்த திமுக. தமிழ் பிள்ளைகள் நாங்கள் மறக்க மாட்டோம். மிஸ்டர் கருணாநிதி, there is a problem in the Gujarat. What do you think about it issue? அவர் சொல்றாரு, கருணாநிதி குஜராத் பிரச்சனை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது ஒரு மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு. சொன்னவன் கருணாநிதி, உனக்கு வலிக்காதே, என்ன போன்ற பிள்ளைகளுக்கு அது வலிக்கும். சொன்னவன் கருணாநிதி. குஜராத்தில் கடவுளின் ஆட்சி நடக்கிறது. 2002 பதிவு வைக்கிறார். கடவுள் 2004 கடவுளின் ஆட்சி. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துட்டான் சந்திரபாபு நாயுடு. முலாயம் சிங் யாதவ் பிஜேபி கூட்டணியில் உள்ளவன் நரேந்திர மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு முதல்ல இந்திய வரலாற்றில் இந்திய பாராளுமன்றத்தில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்ச டிபேட் மறுநாள் காலம்பரம் 6 மணி வரைக்கும் போச்சு. இட் இஸ் கோயிங் ஆன் லெங்த் 48 hours. 48 மணி நேரம் இந்திய பாராளுமன்றத்தில் முதல்ல விவாதிக்கப்பட்டது. குஜராத் கலவரம், அந்த மசோதா, இம்பீச்மெண்ட் மசோதா வருது, நம்பிக்கையில்லா தீர்மானம் பிரதமர் நரேந்திர மோடி மேலே வருது. கொண்டு வந்த முலாயம் சிங் யாதவ், சந்திரபாபு நாயுடு எல்லாம் கொண்டு வர்றான். அந்த மசோதாவை முறியடிச்சவன் திமுக எம்பி. மறுத்து பாரு, சரியான ஆம்பளையா இருந்தா நீ மறுத்து பாரு. நீ கூட்டம் போட்டு பேசல, இந்த வாடகை வாயிலாம் வருவான், நீ கூப்பிடுவான், நீ வந்து பேசுவான், எங்க கருத்தை நீ மறுக்க சொல்லு. அவன் தான் என்ன தெரியுமா சொன்னா, நீங்கள் குஜராத் இஷ்யூ நீங்கள் கிளப்புனீங்கன்னா இந்திரா காந்தி செத்தப்ப டெல்லியில் நடந்துச்சுல அந்த கலவரம், அதை பற்றி நாங்கள் பேசணும்னு காங்கிரஸுக்கே முட்டுக்கட்டை போட்டவன் இந்த கருணாநிதி. 1999 ஜூலையில் வர்ற இது ஜூலையில் முரசொலியில் எழுதியிருக்காரு. 26 19ஆம் தேதியானு தெரியல, 6வது பக்கத்தில் இருக்கு. RSS ஒரு சமூக இயக்கம். RSS தீக்காவை போன்ற ஒரு சமூக இயக்கம். RSS பற்றி பொது சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் சிலர் வதந்தியாக கற்பனையாக அவதூறாக பரப்பி வைத்துள்ளார்கள். அதை அகற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொருவருக்கும் இருக்குன்னு முரசொல்லில கட்ன எழுதுற கயவன் தாண்டா கருணாநிதி. நீலாம் படிக்கணும், நீ வரலாறு படிக்கிறது இல்லைல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன் போதும், அல்லாஹ்வுக்கு இறை தொண்டுக்காக கொடுக்கப்பட்ட சொத்தை கொள்ளையடிச்சு நீ வாழ்கிறதுக்கு ஒன்று போதும், பல முகல்லக்கால் போதும், எந்த சிக்கலுக்கும் வர்றதில்ல. சாராயம் குடிச்சு எவன் தாலி அருந்தா என்ன, பேரூராட்சி நிர்வாகம் சீர்கட்டா என்ன, ஊழல் நடந்தா என்ன, டாக்ஸ் டெரரிசம்ங்கிற மத்திய அரசு எதை பற்றியும் கவலை இல்லை. அப்படி ஒரு அக்கறையற்ற சமூகமாக நீங்கள் மாறி இருக்கீங்க. இட்ஸ் லைக் அன் அண்டர்ஸ்டேட்டியஸ் கேரக்டர். ஊதாரி. இறைவன் ஒருபோதும் உங்களை ஏற்பதில்லை, உங்கள் வணக்கத்தையும் அவன் ஏற்பதில்லை. ஊதாரிகளின் வணக்கத்தை, கோழைகளின் வணக்கத்தை, ஒரு கஞ்சனின் வணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வதை 70 முறை அவனை மண்டிட்டு பிரார்த்தித்தால் நீங்கள் சொர்க்கம் போக மாட்டாள் என்கிறார்கள் நபிகள் பெருமானார். ஒரு கோழையாக கஞ்சனாக இப்படியா இருக்கிறது? மாறி வரணும். எவ்வளோ பேச்சு பேசுகிறோம் பார்க்குறீங்கல்ல. ஒருவனை காமி, சீமான் மாதிரி பேசுறதுக்கு ஒருவனை காமி நின்று எந்த சிக்கலுக்காவது வாய் திறக்கிறாரா? எந்த சிக்கலுக்காவது? எங்க செத்துக்கிட்டு இருக்கான், எல்லாமே ஃபெயிலியரு. கோயம்புத்தூர் கலவரத்தில் நடந்த இஷ்யூவில் பிடிச்சி போட்டதில் இன்னும் 11 பேரோ 14 பேர் தான் இருக்கான். எல்லாம் செத்து போயிட்டான். செத்து 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 மையத்தான் வர்றான். நீ இவன் தான் அவன் பாதுகாலம், நீ இவன் தான் அவன் பாதுகாலம், நீ போய்கிட்டே இருக்கிற. நீ எந்த சமூகம் வரலாற்றை படிக்கவில்லையோ அதை வரலாற்றில் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கும். எந்த சமூகம் வரலாற்றை படிக்கின்றதோ வரலாற்றின் மேலே எழும்பும். வரலாறு என்பது அன்பான மக்களே காகிதத்தில் அச்சிடப்பட்ட எழுத்தில் நான் வரலாற்றில் வாழ்ந்தது வீழ்ந்ததற்கான ஒரு அடையாளம். அது நபிகள் பெருமானே வரலாறு அறிய வேண்டும் என்று சூப்பர் பவர் இறை விரும்பியிருக்கிறான். அப்படி ஒரு வரலாறு தெரியாத கூட்டமாக போனதோட விளைவுதான் இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம். இந்த இவ்வளவு வணிக வளங்கள் இருக்க, என் தம்பி கேட்டான்ல, எந்த மத்திய அரசு திட்டத்தையாவது திமுக எதிர்த்துன்னு ஒரு பதிவு தான். சரியான திமுக காரன் ஒரு பதிவு தான். பரந்தூர் விமான நிலையம் RSS பிஜேபி கொண்டது. ஸ்டாலின் நிலைப்பாடு. எண்ணூர் துறைமுகம் ஸ்டாலின் நிலைப்பாடு. காட்டுப்பள்ளி அத்தானி துறைமுகம் ஸ்டாலின் நிலைப்பாடு. 8 வழிச்சாலை ஸ்டாலின் நிலைப்பாடு. ஹைட்ரோ கார்பன் ஸ்டாலின் நிலைப்பாடு.
நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ஸ்டாலின் நிலைப்பாடு, என்வைரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் சுற்றுச்சூழல் வன சட்டம் 2021 ஸ்டாலின் நிலைப்பாடு. எதில் ஒரு நிலைப்பாட்டை சொல்ல சரியான ஆளாக இருந்தா எதையும் எதிர்க்கலப்பா. அவன் அடித்த கோட்டையில் இடி ரைடை பிடிச்சி மிரட்டி எல்லாத்தையும் சாய்ச்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு தான் ஒரு சீட் இல்லையே. 40 பாராளுமன்ற தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளா இஸ்லாமியருக்கு எந்த இடத்துல திமுக சீட்டு தரல. ஒரு இடத்துல கூட தரல திமுக. ஒரே ஒரு இடத்துல கொடுத்தான், கூட்டணி கட்சிக்கு ஏனிலே தோணிலே ஏறி நின்று கண்டு ராமநாட்டில் கொடுத்தான். ஒரு இடத்துல தரல திமுக. இஸ்லாமியர் இல்லையா இருக்கிறான், தரமாட்டான். நீ வாக்கு வங்கி, யூ ஆர் ஜஸ்ட் எ வோட் பேங்க். ஒரு இடத்துல நின்னான்னு சொல்லு, சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டிய தம்பி ராசிக்கு பேசலாம். அன்னைக்கு தான் அவன் பேச்சை கேட்டேன் நான். அதராம்பட்டில் ஒரு புரட்சி புலியா வந்து நிற்கிறான், பழனி பாபாவோட தம்பியா நிற்கிறான். See guys, you are the answerable personality for the day of judgment day. நியாய தீர்ப்பால் நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர். சத்தியத்தின் பக்கம் நிற்கணும். அவன் தான் நீ மூமின், அவன் தான் மூமின். நீ அதான் நீ மூமின். மார்க் அதுதான் உனக்கு இலகுவான செய்யக்கூடாது. சத்தியத்தின் பக்கம் நிற்கணும். நாங்கள்லாம் நிற்கிறோம். இந்த பேச்சை நீ வேற எந்த மேடையில் பேசிட்டு இறங்கினாலும் திராவிட அரசு நோண்டி நொங்க எடுத்துருவான். அண்ணன் திரும்ப கூட பேச முடியாது. என்ன இந்த அடிப்படையில் சிக்கன்னா, நீ ஏன் திராவிடம் பின்னாடி போற தெரியுமா? உனக்கு எதுவுமே செய்யாம. ஏன்னா திமுக முஸ்லிம்களுக்கு என்னடா செஞ்சிச்சு? இந்து மத கடவுளை திட்டினா. இல்லை லூசு இஸ்லாமியருக்கு என்னடா செஞ்சிச்சு? இந்து மத பண்டிகையை திட்டினா. இல்லை பைத்தியம் இஸ்லாமியர்களுக்கு என்னடா செஞ்சிச்சு? இந்துக்களை திட்டுனா நம்ம அனுமதிக்கலாமா? இந்த எல்லா இந்த அவ்வளோ தீக்கா பேச்சாளரையும் கொண்டு உன் மேடையில் ஏற்றலாமா? நீனு இன்னொருத்தன் நம்பக்கூடிய கடவுளை பற்றி பேசுகிறான், இவ்வளோ அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறான். நீல செருப்பு கட்டி அவனை அடித்து விரட்டணும். நீ விரட்டணும். தீக்கா மதிமாறன், இந்த திருமுருகன் காந்தி, இவன் பூரா இந்து மத கடவுளை திட்டுறதான் வேலை. நீ இந்து மத கடவுளை திட்டனால நீ சுகம் கொண்டுட்ட. அந்த சிறங்கு சீரியல நீ மூழ்கிட்ட. பிற மத கடவுளை ஏசாதீர்கள், அவர்கள் உங்கள் கடவுளை ஏசக்கூடும் மார்க்கம். பிற மத கடவுளை ஏசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டால் உங்கள் மத கடவுளை ஏசுவதை பிறர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சேம் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஒரு எதிர்வினை உண்டு. வேற எதுவுமே செய்யல. திமுக என்னடா செஞ்சா? உனக்கு ஒன்னும் செய்யல. நான் நிக்கிறேன், நான் வாதாட நிக்கிறேன். 1952 இது வரைக்கும் நடந்த பொது தேர்தலில் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு முதலா இஸ்லாமிய தமிழ்நாடு முதல் வேட்பாளர் நான் தான். திமுக நிறுத்தல, அண்ணா திமுக நிறுத்தல, எவன் நிறுத்தல, நான் தான் நின்றேன். நீ என்ன மதமாவும் பார்க்கல, என்ன நீ இனமாவும் பார்க்கல. சும்மா கேஸ்வலா போயிட்டேன். என்ன பாய், தாளிச்சா தம் ரொட்டி பிரியாணி திண்டு குப்புறப்படுத்துறதுக்கு அந்த மார்க்கத்தை ஏந்து நிற்கிற. பழனிவாவோட பேச்சை ஒரு முறை கேளு, உன் ஆரணி அடியனெல்லாம் எழுந்திருச்சு நிற்கும். ஹீமோகுளோபின் கவுண்டு தன்னால் ஏறும். அவ்வளோ அற்புதமாக ஒரு படித்த ஒரு மாவீரன் இந்த சமூகம் இழந்துருச்சு. ஆகச்சிறந்த போராளி அவன், ஆகச்சிறந்த அறிவாசன், ஆக சிறந்த கருத்தியல் தர்க்கவாதி பழனி பாபா போல ஒருவன் இல்லை. என் அண்ணன் சீமான் சொல்கிறார், தம்பி ஒருவேளை அண்ணன் பழனி பாபா உயிரோடு இருந்தால் ஒன்று நான் அவன் கூட இருந்திருப்பேன், இல்லையே அவன் என் கூட இருந்திருப்பான் என்றான். நானும் பழனி பாபா மாணவன் தான், முன்னாள் திமுக தான், உன்னை போல் சிறுபான்மையின் பாதுகாவலன் தான். எந்த இடத்துலடா உன்னை பாதுகாத்தான்? ஒரு இடம். இவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் எந்த மனநிலையோடு சிறை சென்றார்களோ, கோயம்புத்தூர் கலவரத்தில் எந்த மனநிலையோடு சிறை சென்றார்களோ அதே மனநிலையோடு இன்று வரை இருக்கிறார்கள். பெர்கின்ஸ் நோய், கையை ஆடும், ஒரு டம்ளர் கூட பிடிச்சி நீர் குடிக்க முடியாது. அந்த இஸ்லாமியர் மெடிக்கல் பரோல் கேட்கிறான், மெடிக்கல் பரோல், மருத்துவ விடுப்பு. அந்த மருத்துவ விடுப்பு கேட்ட அவனுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்சம் ரூபா ஒரு சிட்டிங் அட்வொகேட்டுக்கு வச்சு, முகில் ரோஹித்ங்கிற ஒரு அட்வொகேட்டை வச்சு வாதாடினது திமுக. மானமுள்ள களிமா சொன்னவன் நல்லா சிந்திச்சு பாரு. 55 லட்ச ரூபா ஒரு சிட்டிங்க்கு, முகில் ரோத்துக்கு ஃபீஸு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில். அது என்னடா அஃபிடவிட் போட்டிருக்கான் திமுக? அதே கோயம்புத்தூர் சிறைக்குள்ளே போன அந்த குற்றவாளிகள் இன்னும் அதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்கள மருத்துவ விடுப்பில் விட்டால் வெளியில் இருக்கக்கூடிய இந்து முக்கிய பிரமுகர்களுக்கு உயிர் ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவ விடுப்பை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறது. நல்லா இருக்குல்ல? இந்த அஃபிடவிட்டுக்கு என்னடா யாரா போட்ட அஃபிடவிட்டு?
யார் போட்ட அஃபிடவிட்? நீ எதை பேசணும், எது பேச பொருளா இருக்கணும், நீங்க எது பேச பொருளா இருக்கணும்? சீமான் விஜயலட்சுமி பேச பொருளா? சீமான் ஆமக்கரி பேச பொருளா? சீமான் 74 பேச பொருளா? எது பேச பொருளா இருக்கணும்? எது கருப்பொருளாக இருந்து நீ பேச வேண்டும், எதை விவாதிக்க வேண்டும்? நீ எதை பேசிக் கொண்டிருக்காய்? அவதூறை பேசிக் கொண்டிருக்கிறாய். அர்த்தமுள்ளவற்றை மறந்து விட்டு அவதூறை பரப்பி கொண்டிருக்காய். அதுபோலதான் உண்மையும் பரப்பப்படும். கொஞ்சம் யோசிக்க வேணாமா? கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? அதில் என்னன்னா, அந்த குரான்கிற புத்தகம் தம்பியெல்லாம் சொல்லுது, குரானே சொல்லுது, இட் செல்ஃப் டிக்ளேரிங். அது சொல்லுது, இந்த புத்தகம் சிந்திப்பவர்களுக்கு மட்டும்தான். குரான்கிற புத்தகம் முஸ்லிம்களுக்கு அல்ல, இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவனுக்கு, பௌத்தவனுக்கு, எவனுக்கு அல்ல. மனித குலத்தில் எவன் சிந்திக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த குரான் பொருந்தும். கல்வியின் அடிப்படை நோக்கம் ஒருவதை சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்கணும். 64,000 புத்தகங்களை தன் வாழ்நாளில் படித்த இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர், கல்வியின் அடிப்படை நோக்கம், the basic fundamental of the concept education is to think, சிந்திப்பதுதான். இந்த குரானும் 700க்கு மேற்பட்ட இடத்தில் சிந்திங்கள் மக்களே, சிந்திங்கள் மக்கள் தான் உங்களை போதிக்கிறது. நீ என்ன பண்ற? அவன் தர பிச்சை காசு. யாரா ஊர்ல ஒரு அத்துல்காரர், ஒரு அன்சாரி, ஒரு அல்லா பிச்சை, ஒரு துணை சேர்மனு, ஒரு வைஸ் சேர்மனு, அவனே திமுகவில் சீட்டு தருவான். உங்களுக்கு கூட்டணியில் அவனே திமுகவில் ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டுவான். உன் கேட்டு தோத்து அந்த கேண்டிடேட் செய்வான், திருப்பி போய் சேர்மனோட சேர்ந்துக்குவான். அதான் காயல் பண்ணத்தில். நோ பிரதர், இவன் எந்த இடத்துலையும் உனக்கு ஆதரவாக நின்றதே கிடையாது. ஏங்க, சாராயம் ஹராமா ஹலாலா? ஹராம். வருஷத்துக்கு 75,000 பெண்களோட கரிசமணி அருந்து போதே, தாலி அருந்து போகுதே, தாலி அருந்து போதே. 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் படிக்கிற 13, 14, 15 வயசு பையன், பள்ளிக்கூட பையன் மது அருந்துறானே, மது குடிக்கிறானே. தமிழக வீதி எங்கும் சாராயம் ஆறாக ஓடுகிறது. ஹலாலா ஹராமா? ஹராம். என்ன இளவுக்கு திரும்ப திரும்ப திமுகவுக்கு வாக்களிக்கிற? எதுக்கு நீ வாக்களிக்கிற? சே, அதெல்லாம் இல்லை. அவரு கொஞ்சம் இந்து கடவுளை திட்டுறாரு, இந்துக்களை திட்டுறாரு. உனக்கு தான் ஒரு இளவு மயிரும் செய்யலையா? நீ அதில் குளிர்ந்துட்ட, மவுந்துட்ட. பாய், இட்ஸ் டோட்டலி சர்டன்லி நாட் குட். இது ஏற்புடையது அல்ல. இது மாறி வா. நான்லாம் திமுக முன்னாள், இங்கே உள்ள எல்லாருமே திமுக முன்னாள் அடிமை. நாங்கள் எல்லாருமே திமுக, உன்னை விட ஊபிசே, தாண்டின ஊபிசே, பெருத்த அடிமை. இந்த பாரு, திமுக அடி முன்னாள் அடிமை கை தூங்கப்பா. எவ்வளோ பேர் இருக்கான் பாரு, எல்லாம் நானும், இன்க்ளூடிங் மை செல்ஃப், திமுக அடிமை நானும். மாறி வா. லே, கருணாநிதிக்கு பிறந்தோடனே மாறி போயிட்டாம்டா. காதர் பாட்சாவுக்கு பிறந்த நீ ஆம்படே இப்படியே நிற்கிற, மல்லு கட்டுற. நீ ஏன் மல்லு கட்டுற? அவ்வளோ வேதனை. எந்த ஒரு இடத்துலையும் மத்திய அரசு எதிர்க்கலை, எந்த ஒரு இடத்துலையும். இதோட பெரிய குடும்பம் என்ன தெரியுமில? நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 20 இருக்குல்ல, புதிய கல்விக் கொள்கை. இந்த அதராம்பட்டினம் காதர்மையின் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி ஒரு பேராசிரியர் சொல்லட்டும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு சன்மானம் தரேன், ப்ரைஸ் தர்றேன். நாங்கள் யாருமே படிக்கிறதில்ல. ஒஸ்ட்டு. இட் இஸ் நாட் அ நியூ எஜுகேஷன் பாலிசி, நார்த் எஜுகேஷன் பாலிசி. அது வட்டக்கம் கொண்டு வந்தது. அதில் தான் இல்லந்தேடும் கல்வி, பிரதமர் ஸ்ரீ திட்டம் அதில் தான் வருது. அவன் எப்படி, நான் திமுக எப்படி 2009 பொது சிவில் சட்டத்தில் முக்கியமாக இருக்க திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கருணாநிதி சொன்னோம் இல்லையா? கள்ளச்செடி அப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? நிலத்தில் வயலில் நடப்போம், நல்லா பசிக்கும், கல்லை திங்க ஆசைப்படுவோம், செடியோட பிடிங்கி கல்லையை தும்போம். ஆனால் திமுக கருணாநிதி என்ன பண்ணுவான்? கள்ளச்செடி அப்படியே இருக்கும், கீழே கையை விட்டு மண்ணை நோண்டி அடியால கல்லையை மட்டும் பறித்து திம்பான். செடி அப்படியே இருக்கு. நீ பார்ப்ப, செடி இருக்குல்ல, அப்படி பார்ப்ப, கீழால் உருவான். நியூ எஜுகேஷன் பாலிசியில் உள்ள எல்லா சரத்தையும் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரும் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டரும் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான். இல்லந்தேடும் கல்வி அதில் தான் இருக்கே. உனக்குலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? அவன் காலாட்டி தொழுகிறானா, கையாட்டி தொழுகிறானா, துப்பி போட்டு தொழுவானா, துப்பி போட தொழுவான். உனக்கு பல பிரச்சனை இருக்கு. நோம்பு கஞ்சி சரியாக கறி வேகலை, அதில் வடை. உனக்கு பல பிரச்சனை இருக்கு. உனக்கு திராவியா பிரச்சனை, ரக்காயத்து பிரச்சனை, உனக்கு பல பிரச்சனை இருக்கு. உனக்கு இதெல்லாமா பிரச்சனை? இதெல்லாம் பிரச்சனையா? சொல்லு பாப்பா. நீ என்ன இன்புட் கொடுக்குறியா, அதான உனக்கான அவுட்புட்டு. இந்த நிலை மாறணும். இந்த நிலைமை மாறினா நீ சிந்தி. எவன் நமக்கு சரியானவன், எவன் சரியானவன்? ஊழல் லஞ்சம் பெருபரின் சாபம் உண்டாக்குன்னு நபிகள் பெருமானா சொல்கிறாங்க. வட்டி வாங்குறவன் வீட்டு நிழலில் கூட சோத்தை தின்றாதா பீக்கு சமன் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்க. நீ முழுக்க 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 இந்த அனாச்சாரம் கொண்ட திமுக பின்னாடி எப்படி நீ வாக்களிச்சு போவ? என்ன சொல்லுவ? அல்லாட்ட என்ன சொல்லுவ? ஒரு இடத்துலையும் உனக்கு நிற்கலை. நான் ஏறக்குறைய ஒரு 150 புத்தகம் வாங்கி எங்கெல்லாம் இஸ்லாமியர் என் சகோதரன் திருமணத்துக்கு போகிறோன்னா அங்கே பூரா அந்த புத்தகத்தை கொடுப்பேன்.
பார்ப்பாங்க யார் பாஜக பி டீம். திமுக காரனா திமுக நாங்கள் யாரும் பேசக்கூடாது, பேசுகிறோம் பூரா பிஜேபியோட பி டீம். எவன் பேசுனாலும் அவன் பிஜேபியோட பி டீம். இந்த கணக்கு நீ வந்தனால தான் யார் பிஜேபியின் பி டீமு. என் இஸ்லாமிய உறவுகள், இடுமோன கார்த்தி எழுதிய அந்த புத்தகத்தை ஒரு வரி விடாமல் வாசியுங்கள், நன்றாக படியுங்கள். இதில் உங்களுக்கு 2 மூளை 4 மூளை உள்ளவன் திமுகவில் இருப்பான், சில அந்த இஸ்லாமிய அமைப்பு கட்சியிலாம் இருப்பான். அவன் இதில் யாராவது மறுப்பு கொடுத்தா நாம் தமிழர் கட்சியை விட்டு நாளைக்கே வெளியாயிடுறேன். சவால், இது சவால். ஆதாரத்தோடு பேசுவோம் வா. இப்போ நீங்கள் எங்களை உள்வாங்கணும். என்ன அரசியல் இந்த பிள்ளைகள் எடுக்கிறான்? சாராயத்துக்கு எதிராக நிற்கிறான், ஊழலுக்கு எதிராக நிற்கிறான், கனிம வளத்துக்கு எதிராக நிற்கிறான், கடல் வளத்துக்கு எதிராக நிற்கிறான், எல்லா வளத்தையும் சுரண்ட திராவிடத்துக்கு எதிராக நிற்கிறான், ஆரியத்துக்கு எதிராக இருக்கிறான். காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பிஜேபி மனிதகுல எதிரின்னு ஒருத்தன் முழங்குறவனையே பிஜேபியோட பீட்டிம்னு அவதூறு பரப்புரிய நாக்கு அழுகிடாதா? நிலையை மாற்றி ஆழமாக சிந்திங்கள். எவன் அரசியல் எவன் கையில் அதிகாரத்தை கொடுத்தாலும் சரியாக இருக்குன்னு பாருங்கள். அம்பேத்கர் போராடி பார்க்குறாரு, எப்பேற்பட்ட ஆள் அவர், போராடி பார்க்குறாரு. போராட்டிட்டு ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறாரு, எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தெருவுகள் ஆட்சி அதிகாரம் தாங்கிறாரு, அரசியல் ஆட்சி அதிகாரங்கிறாரு. அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கேட்டு தான் இந்த பிள்ளைகள் தெருவாக நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இதுக்கே 40-50,000 செலவு வந்திருக்கோம். எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுத்தாங்கன்னு தெரில. நான் போக்குள்ள தான் சொல்லுவாங்க, அண்ணன் மேக்ஸ் செட் இருக்குது, காசு இருக்குது, எதாவது இருந்தால் போட்டு விடுங்கண்ணேம்மா. அதான் நடக்கும். எல்லாரும் அவ்வளோதான். பெரிய எளிய பிள்ளைகள், எங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேலை இருக்குது. எளிய பிள்ளைகள் இந்த அரசியலை புனிதமாக பார்க்குறோம். வி ஆர் டூயிங் எ நோபல் ஹோலி ப்ரொஃபஷன். ஒரு புனிதமான பணியாக பார்க்குறோம். நீ எப்படி பள்ளிவாசலில் மார்க்கத்தை தாவா பண்ணுற? இட் இஸ் லைக் எ பொலிட்டிக்கல் தாவா. இது ஒரு அரசியல் தாவா தான். இது பொலிட்டிக்கல் அவேர்னஸ். 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் 10 ஆண்டு காலம் அரசியல் செய்தார். 24,000 சதுர மைல்கள் ஆண்ட கலிஃபா, மாபெரும் கலிஃபா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலம் அரசியல் செய்தார்கள். அந்த அரசியலையாவது படிச்சுட்டு வா. எது சரின்னு உனக்கு தெரியும். நீ எதையும் பார்க்கறது இல்லை. நீ உனக்கு 5 வேளை நீ தொழுவுற, நீ நோன்பு வைக்கிற, நீ ஒரு ஹஜ்ஜி செஞ்சிட்ட, நீ ஒரு உம்ரா பண்ணிட்ட, நீ பயங்கர மிதப்பில் நிற்கிற. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. நாய் நரி கோழி குரங்கு பண்ணி ஓயாமல் அடிக்கிற அலை, ஓசை இல்லாமல் விழுகிற இலை, அத்தனையும் ஆண்டவனை துதிபாடி கொண்டு தான் இருக்கிறது. நீனும் அவனை வணங்கி கொண்டு தான் இருக்கிறார். மாறாக உன் வணக்கத்தை ஏற்று அவர்கள் வணக்கத்தை ஏற்கவில்லை. த ஒன்லி ரீசன் சோசியல் கான்ட்ரிபியூஷன். உம்மத்துமார்களுக்கு நீ செஞ்ச சர்வீஸ் தான், சமூக இதுதான். அது மட்டும்தான் அவனை சொர்க்கத்துக்கு உயர்த்தான். பண்ணி வணங்குதுரா இறைவனை, நாய் வணங்குதுரா இறைவனை, கோழி கொக்கு குரங்கு அத்தனையும் அவனை வணங்கி கொண்டு தான் இருக்கிறது. நீயும் வணங்கி கொண்டு தான் இருக்கிறாய். அது அக்ரின அதுன்ட்டு உன்னை ஏற்றுக்கிறான். இது சோசியல் சமூக பார்வை. அந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்றால் நாம் தமிழர் அரசு தான் தேவை, அரசியல் தான் தேவை. அதுக்கு நீங்கள் வரணும். அதை நோக்கி வாருங்கள். நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். இப்போ ஏன் வேண்டும்? ஒரே ஒரு இந்த இதை மட்டும் முடிச்சிடறேன் நான். இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட்டு 5 லட்சம் கோடி ரூபா. 4 லட்சம் கோடி ரூபா தான் வருவாய், 5 லட்சம் கோடி ரூபாய் கணக்கு வைக்கிறான். அவனுக்கு இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 35 லட்சம் கோடி ரூபா ஆண்டு வருவாய். 40 லட்சம் கோடிக்கு அவன் ப்ராஜெக்ட் வச்சுருக்கான். இதுதான் இந்தியா. பாகிஸ்தான் பூந்து எல்லையில் சுட்டுட்டான், சைனா பூந்து எல்லையில் சுட்டான். அதெல்லாம் தீவிரவாதம். டாக்ஸ் டெரரிசம் இஸ் த ரியல் டெரரிசம். இங்கே பாரு, நீ பாரு, சோப்பு சீப்பு எல்லாத்துக்கும் வரி. இப்போ கடைசியாக இன்டென்சிவ் ஐசியூ யூனிட் மருத்துவத்தில் ஐசியூவில் போய் சேர்ந்தால் உனக்கு 18% ஜிஎஸ்டி. தெரியுமா உங்களுக்கு? போட்டது அவர் தான். உங்கள் பாரத மாதா கி ஜெய். எங்காலும் மோடி, நரேந்திர மோடி பாஸ் அவர் தான் போட்டிருக்காரு. எந்த புரிதல் இல்லாமல் அரசியல் ஒரு வாழ்வியலாத ஒரு அறிவியலாக எடுக்காத ஒரு அடிமை தலைமுறை இப்படி தான் முடங்கி கிடக்கும். அரசியல் அதிகாரத்தை நோக்கி என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு சரியாக இருப்பான். நீ வேணாம், நான் தமிழருக்கு நீ ஓட்டு போட வேணாம். இங்கே இருப்பியல்ல சுன்னத்து ஜமாத், சுன்னத்து பண்ணா ஜமாத்து, மாமாமுக்கா, மூமுமுக்கா, தேமுமுக்கா, காம் எல்லாரும் ஒன்று சேரு. கருணாநிதிக்கு பையன்ட்ட போ, இல்லை வா, நாங்கள் பூரா பாய் மாதிரிலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும்லே வா, எங்களுக்கு ஒரு 20 சீட்டு தா. We are 9%. இங்கே 9 விழுக்காடு. நான் 9 விழுக்காடு, 100க்கு 9, 200க்கு 18, 22 சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு வேணும். 20 தா. நான் பிரிச்சுக்கிறேன், எஸ்சிபி பிரிச்சுக்கிறேன், மாமாக்கா பிரிச்சுக்கிறேன், தாமமுக்கா பிரிச்சுக்கிறேன், சுன்னத் ஜமாத்து பிரிச்சுக்கிறேன், சுன்னத் பன்னா ஜமாத்து பிரிச்சுக்கிறேன், எல்லாம் நான் பிரிச்சுக்கிறேன். வா கேளு. 4 விழுக்காடு உள்ள தெலுங்கர்கள் 9 மந்திரி, வெறும் ஜஸ்ட் 4%. 9 மந்திரி. உனக்கு ஒத்த மந்திரி, அதுவும் பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ இல்லை. வக் போர்டு சேர்மனு, வக் போர்டு மந்திரி, பவர்ஃபுல் போஸ்டிங் இல்லை.
அது நீ சாகுற வரைக்கும் நீ அவனுக்கு ஓட்டு போட உனக்கு பெருத்த நம்பிக்கை. நீ எப்படி அல்லாவை வந்து ஏற்றுக்கிட்டியோ அதெல்லாம் பட்டணத்தில் 6வது கடமை உள்ள இஸ்லாமியர் வேற நீ இருக்கிற. எங்களுக்கு 5 கடமை தான். ஐயா முஸ்லீமுக்கு காதலுமின்னு சொல்றாரு, திமுகவுக்கு வாக்களிப்பது 6வது கடமை. ஓ மை குட்னஸ், 6வது கடமை. ஏன் வாக்களிக்க வேண்டும் சொல்றாரு. அவர் இன்னும் கூடுதலாக போய் சொல்றாரு, கலைஞரோட இதயத்தில் ரசூல்லா இருக்கிறாராம். வாத்தி ஆனா அவங்கள மாதிரி பொய் சொல்ல இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. ஐயோ இப்போ கேளு, இப்போ கூட்டம் என்னப்பான்னு கேட்டான், நான் நடுக்கடலில் புலியோட கால் தடத்தை பார்த்தேம்மா, அத்தோட நீ செத்து போய் பால்டாவில் குடிச்சிட்டு நீ என்ன முட்டு கொடுப்பதுக்கு? பார்த்தேன்னு சாதிப்பான். 4 பேர் டிவியில் வச்சு டிபேட் பண்ண சொல்லுவான். எங்கால் 4 பேர் தொப்பி போட்டு சொல்லுவான், வேலையை முடிச்சிருவான். இந்த மாய கூட்டத்தில் நீங்கள் மாறுபட வேண்டுமென்றால் நீங்கள் தமிழனாக ஒன்றிணைவே தவிர வேறு இல்லை. தொழுதுக்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 5 வேளை தொழுகிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், நோன்பு வைக்கிறேன், ஹஜ்ஜி செய்கிறேன், உம்ரா செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். என் தம்பிங்கெல்லாம் முருகனை கும்பிட்றான், நான் அல்லாவை கும்பிட்றேன். என்ன பிரச்சனை? சீமான் தாய் மதம் திரும்ப சொன்னார். எந்த இடத்துல சொன்னா? எத்தனை ஆண்டு காலம் இந்த அவதூற பரப்புவ? எப்போ பார்த்தோம் சரி உர்ரா. சீமான் 2009 தாண்டா வந்தான். 2004 யாரா இங்க முதலமைச்சர்? எவன் முதலமைச்சர்? 97 98 கலவரத்தில் எவன் இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர்? ஆயிஷா என்ற ஒரு பெண்ணை தீவிரவாதி என்று அன்னைக்கு தினத்தை தலைப்பு செய்தா கொடுத்தவன் எவன்? 2009 தாண்டா சீமான் வந்தான். அதுக்கு முன்னாடி யாரா வந்தா? அதெல்லாம் கேட்க மாட்டான். நாங்கள் அடிமைகள். காயல்பட்டினம் திமுக கோட்டை, அதிராம்பட்டினம் திமுக கோட்டை, அறந்தாங்கி திமுக கோட்டை, கீழக்கர திமுக கோட்டை, கடையநல்லூர் திமுக கோட்டை. இப்போ என்ன பண்ணுறான், திமுக உள்ள முஸ்லீம்கள்லாம் கொஞ்சம் பேர் எங்கள் நாம் தமிழில் வந்த பிறகு என்கிட்ட கேட்குறான். கடையநல்லூரில் ஒரு தம்பி என்கிட்ட கேட்குறான், அண்ணே எப்படின்னா என்ன மாலோட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டான். ஆர்கியூமெண்ட் பண்ணிடாத, அவன் ஒன்று ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்றிடுவான். பண்ணிடாத, ஆர்கியூமெண்ட்டும் பண்ணிடாத. ஒன்று படித்தவன்கிட்ட பேசணும், இல்லை படிச்சுட்டு வந்து பேசணும். 2 இருக்காது. ஒரே ஸ்டாலின் கருணாநிதிக்கு பிறந்த மாதிரி 2 ஆர்கியூமெண்ட் பண்ணால் ஒன்றை மண்டைக்கு ஏற்றி ஒன்னே 60க்கு அவனை போட வச்சிடும். அவன் ஆர்கியூமெண்ட் மட்டும் பண்ணிடாத. அல்லாஹ் அவனோட என்ன சண்டைக்கு விட்டுறாதுன்னு நல்லா நேர்ந்துக்க, பிரார்த்தனை பண்ணிக்க. அப்படிதான் சொல்கிறேன் நான். ஏன்னா அடிப்படை அரசியல் அறிவு இல்லாமல் விவாதம் பண்ணுவார்கள். 2009 தான் சீமான் வந்தார். 2002 2001 2004 யார் ஆச்சு? சர்ச்சார் கமிஷன் 2006 பிரதமர் ஐயா மன்மோகன் சிங், இங்க முதலமைச்சர் கருணாநிதி. சர்ச்சார் கமிஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆதிவாசிகளுடைய கீழாக இந்திய நிலப்பரப்பில் இஸ்லாமியர் வாழுகிறார்கள். 1 விழுக்காடுக்கு கீழே 0.75 அரசு பணியில இஸ்லாமியருக்கு வேலை வாய்ப்பு. சர்ச்சார் கமிஷன் எந்த நாயிடா அமல்படுத்தினா? யார் அமல்படுத்தினா? சர்ச்சார் கமிஷன் ரிப்போர்ட்டு. தமிழ்நாட்டில் இஸ்லாமியருக்கு 3.5 உள்ஒதுக்கீடு 3.5. சரியான ஒரு மானம் உள்ள ஒரு திமுககாரன் இஸ்லாமியர்களுக்கு 3.5 கருணாநிதி வழங்க அப்படி இருக்குன்னு சொல்லு. 1.2 தான். 3.5 கூட உனக்கு இல்லடா, உனக்கு இல்லை. வெள்ளை அறிக்கை தர சொல்லு. இதுகள்லாம் நீங்கள் ஜும்மாவில் பேசணும், ஜமாத்தில் பேசணும், இதுகளை பேசணும். எங்களை மாதிரி ஆளுங்க யாராவது கோபத்தில் 1-2 வார்த்தைகளை விட்டுட்டா அவர் எப்படி ஆபாசமாக பேச போச்சு, அவர் எப்படி அவன் இவன் என்று எல்லாரையும் இதயத்திறன் கொந்தளிச்சு வரக்கூடிய கந்தக சில்லு அப்பப்போ ஒன்று தெரிக்க தான் செய்யும். அதை கணக்கில் எடுத்தீங்கன்னா எதுவுமே கரை சேராது. நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.